அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நம் எல்லோருக்கும் வந்து சேரட்டுமாக. நம் உயிரிலும் மேலான சய்யிதுல் பஷர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் அன்பையும் பண்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுகிற ரஹ்மான் நாம் யாவருக்கும் தௌஃபீக் செய்து புரிவானாக. நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள், இங்கே வருகை வந்துள்ள தாய்மார்கள், சகோதரிகள், மனைவி, மக்கள், பிள்ளைகள், அது நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நோயில்லாத வாழ்க்கையும் ஆஃபியத்தையும் சிகத்தையும் தந்து வருவானாக. நல்ல முறையில் நாம் வைத்துள்ள எல்லா விதமான நோன்புகளையும் அமலையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வரக்கூடிய ரமலான் இன்னும் சீரும் சிறப்பான முறையில் அமையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வரக்கூடிய ரமலான் நல்ல முறையில் இந்த வருடம் போல் வரக்கூடிய வருடங்களும் நல்ல முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, கிட்டத்தட்ட இன்னைக்கு வேற 29 நோம்புகள் நிறைவேற்று இன்று அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாளைக்கு 30வது நோன்பு வைக்கிறோம். அல்லாஹ் பெரிய பாக்கியம் 30வது நோன்பு நசீபாக்கியிருக்கான். இப்போதும் 29 நோம்புகள் முடிஞ்சிடும். பல 2-3 வருடங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், இந்த வருஷம் ஒரு 30 நோம்பு எக்ஸ்ட்ரா ஒரு நோம்பு கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம என்ன செய்யணும், அதுக்கு நம்ம அல்லாஹ் சுக்ர் செய்யணும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று திராவியா தொலைக்கும்போது கடுமையான கவலை. வரக்கூடிய வருடங்களில் அல்லாஹ் இன்னும் சிறப்பாக வைக்கணும், எல்லாரும் ஹயாத்தா இருக்கணும். அதனுடைய மனதில் ஓட்டங்கள் வரும் பொழுது ரப்புக்கிட்ட எவ்வளவோ கவலைகள் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த கவலைகளை சரி செய்து மாத்திரம் மட்டுமல்லாமல் நம்முடைய நோன்புகளை சின்ன சின்ன தவறுகளை சரி செய்யக்கூடிய ஒரு அமல் இருக்கு. நல்லா கவனிக்கணும். இது முடிஞ்ச கூட ஆத்தி நடைபெறும். கிட்டத்தட்ட நோன்பை சரி செய்வதற்கு இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால எல்லாருமே நோன்பு வச்சிருக்கோம், நோன்பு வச்சுட்டோம். இப்போ அந்த நோன்புல சின்ன சின்ன பாவமான காரியம் நடந்திருக்கும். என்ன காரியம்? உதாரணத்துக்கு ஃபஜ்ருடைய பாங்கு சொல்ற நேரங்களில் பார்க்க நம்ம நினைச்சுவோம் வேகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவர் இஃப்தாருடைய எதிர்பார்த்து அந்த அந்த நேரத்தை எதிர்பார்க்க நஃப்ஸ் தானே 1000 வந்தாலும் மனிதனுடைய உள்ளங்கள் தானே எப்படினாலும் மாறக்கூடிய விஷயம் தானே. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அமல் என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத்துல் ஃபித்ர். கண்ணியமான பெருமக்களே, சதகத்துல் ஃபித்ர் என்ற ஒரு அமலை என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான். இப்போ எப்படி தொழுகையில ஒரு மனிதர் ஃபர்லுடைய தொழுகையை தொழுகிறாரு, அதில் ஏதாவது சிறு தவறுகள் ஏற்பட்டு விட்டாலும் சரிதான், ஏற்படலாலும் சரிதான், சுன்னத்தை நஃபீல கொண்டு எப்படி சரி செஞ்சோமோ அதே போல நல்ல முறையில் அந்த பிள்ளைகள் அமைதியாக சொல்லுவோமா, எங்கள் தொழிலேருந்து சப்தம் இருந்தால் இருந்துச்சு, கொஞ்சம் அல்லாஹ் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்க, ஒரு 10 நிமிஷம் எதிர்பார்ப்பு. ஏன்னா கடைசி நாள் நிறைய எதிர்பார்ப்புகள் அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ்வுடைய கூலி கிடைக்கிற மகத்தான் நாளை நாள் இருக்குது. இந்த நாள் நம்ம புரோஜனமாக கிடைச்சா தான் நாளைக்குள்ளே அமலை செய்ய முடியும். இன்னைக்கு தான் இரவு கடைசி இரவுடைய தராவியா, இந்த வருடத்துடைய நாளைக்கு தராவியா இருக்காது. அப்போ நாளைக்குள்ள காலம் என்ன செய்யணும், அந்த சம்பந்தப்பட்ட செய்தி பேசப்பட்டுச்சாங்க. தாய்மார்களுக்கு ஒரு கூர்ந்து கவனிக்க. அப்போ ஃபர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத்துல் ஃபித்ர். கண்ணியமான பெருமக்களே, அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா நல்ல முறையில சதகத்துல் ஃபித்ர் செஞ்சுதான் கடமையாக்கி இருக்காங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில தவறு செய்யறோம். இப்போ யாராவது குறை பேசுறோம், ஏதாவது கோல் சொல்றோம்னா உடனே என்ன செஞ்சிடும், நன்மையை உடனே செஞ்சிடணுமா, செஞ்சா என்ன செஞ்சிடும், தவறு உடனே அழிச்சிடும். அதனால தவறு செய்யும் பொழுதெல்லாம் நன்மை செஞ்சு அழிக்கணும் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு சூழ்நிலை தவறு செஞ்சாலும் உடனே செய்யணுமா, நன்மையை செஞ்சு தவறுகளை அழித்து விட வேண்டும். அதே போல் ரமலானுடைய காலங்கள்ல அல்லாஹ் ஒரு சுன்னத்தான காரியங்கள் ஆகியிருக்கான சதகத்துல் ஃபித்ர். இப்போ சதகத்துல் ஃபித்ர் யாரு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்? இப்போ இமாம் ஹனஃபி இமாம், இமாம் ஷாஃபி இமாம். இப்போ நம்ம எல்லாரும் எப்படி இமாம் ஹனஃபி இமாம் நினைச்சிடும் பின்பற்றுறோம். இமாம் ஷாஃபி இமாம் வேற நிறைய ஊர்களில் பின்பற்றுவாங்க. இப்போ நம்மளுடைய ஊர்ல நம்மளுடைய மக்களுக்கு அல்லாஹ் என்ன சட்டத்தை சொல்றான், அதை நம்ம என்ன செய்ய பார்க்கணும். இப்போ சதகத்துல் ஃபித்ர் ஹனஃபி பிரகாரம் 1.633 கிராம் கோதுமை. அப்போ அதனுடைய கரையை என்ன, 90 ரூபாய். இப்போ நம்முடைய ஜமாத்துல் உலமா
அதாவது ஒட்டுமொத்த உலமாக்களுக்கும் ஒரு ஹெச்ஓடியா அமையக்கூடிய ஜமாத் உலமா என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க கடிதம் தெரிவிச்சிருக்காங்க. ஒன்று ஹனஃபியா இருந்தால் 1.633 கோதுமை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இமாம் ஹனஃபி இமாம் பிரகாரம் நினைச்சலாம் அவங்க ஒரு கூட்டில் சொல்லியிருக்காங்க 90 ரூபாய் கொடுக்கலாம். அதாவது 90 ரூபாய் இல்லை, அதோடைய கடையும் கொடுக்கலாம். அப்போ இன்னைக்குள்ள கோதுமையோட மதிப்பு என்னன்னா 1.633 90 ரூபாய். இது நிர்ணயம் செய்யப்பட்ட உலமாக்களினால் நிர்ணயம் செய்யப்பட்ட, எப்பொழுதும் ஒரு ஊராகட்டும் ஒரு நாடாகட்டும் அதை தலைமையாக வகிக்கக்கூடிய இமாம்கள் சொல்ல கட்டுப்படணும். அந்த அமீரை கட்டுப்பட சுன்னத்து அல்லாஹ் சொல்றான். இப்போ நம்ம அதை கட்டுப்பட என்ன செஞ்சோம்னா நம்மளுக்கு 90 ரூபாய் நிர்ணயம். யாருக்குன்னா 90 ரூபாய் நிர்ணயம்? பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகள்ல இருந்து கடைசி எத்தனை வயது இருக்கோ, அது 80 வயதாகட்டும் 90 வயதாகட்டும், கட்டாயமாக எல்லாரும் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுத்தே ஆக வேண்டும். நம்ம நோம்பு வச்சாலும் சரிதான், நோம்பு வைக்கலாலும் சரிதான், சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரிதான், பெரிய வயதானவங்களா இருந்தாலும் சரிதான், ஏன் பயணத்தில் இருக்கக்கூடிய நம்ம கணவர்களாகட்டும், எல்லாருக்கும் என்ன செய்யணும்? சதக்கத்துல் ஃபித்ர் என்பது கட்டாய கடமை. அது எப்போ கடமை? நாளைக்கு பிறை பார்த்த பின்பு. அதாவது இப்ப 24 கொடுப்பாங்க, 29 கொடுப்பாங்க, அது கொடுக்கறது அல்ஹம்துலில்லாஹ் தோதா கொடுக்கட்டும், அது பத்தி பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் சிறப்பு என்னன்னா பிறை தெரிந்த பின்பு கொடுப்பது அஃப்லல், சிறந்ததாகும். கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளே, அப்போ பிறை பிறந்தது பின்பு கொடுப்பது சிறந்தது. அதுக்கு முன்னாடி கொடுக்கலாம். எதுவரை கொடுக்கணும்? பெருநாள் தொழுகைக்கு முன்னாள் வரைக்கும் கொடுக்கிறது சதக்கத்துல் ஃபித்ர் என்ற உடைய அமல் பரிபூர்ணமாகிறோம். பெருநாள் தொழுகைக்கு பின்பு கொடுத்தன்னா சதக்கத்துல் ஃபித்ர் கொடுத்ததான் ஆச்சு தவிர நன்மை கிடைக்காது. அது நீங்க கொடுத்துட்டீங்க, அதனுடைய கடமைகள் நீங்கிறோம், ஆனால் அது நன்மைகள் பெறாது. கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்களே, இன்னைக்கு நிறைய பேர் தவறு செய்யலாம் இந்த விஷயங்கள்ல. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப் போடுறாங்க 150 ரூபாய் 200 ரூபாய் போடுறாங்க. இதுவெல்லாம் தவறான விஷயம். ஒரு ஊருக்கு உலமாக்கள் ஆலிம்களை சொல்லிட்டாங்கன்னா அதுதான் என்னைக்குமே ஹைரு. ஆனால் நீங்க பல இயக்கங்கள் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பல விதமான மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நிர்ணய தொகையை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு தோதாப்புல 150 200 போடுறாங்க. இது நம்முடைய மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நம்ம நல்ல மனுஷனும் ஆலிம்களை பின்பற்றணும், அவங்க சொல்லக்கூடிய கூட்டுணர்ச்சியும் பின்பற்றணும். அப்போ மார்க்கத்தின் அடிப்படையில் ஒரு நபர் 90 ரூபாய், அதுக்கு மேல எவ்வளவு நாள் கொடுக்கலாம், அது அவங்களுடைய உச்ச வரம்பு, அது அவங்களுடைய பிரியம். ஆனால் ஒரு பேசிக்கா உள்ள நிர்ணயிக்கப்பட்ட 90 ரூபாய். கண்ணியமான தாய்மார்களே, அப்ப நம்ம எல்லாம் நினைச்சோம் இன்ஷா அல்லாஹ் பிறை தெரிந்த பெருமை நினைச்சோம், எல்லாரும் நினைச்சிடணும். உங்க அக்கம் பக்கத்துல உறவுகள்கிட்ட யாரெல்லாம் சிரமப்படுறாங்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ நினைச்சிடணும், நல்ல முறை நினைச்சிடணும். உங்க குடும்பத்தை எத்தனை எண்ணிக்கையோ அத்தனை எண்ணிக்கை நினைச்சிடணும் கலெக்ட் பண்ணி ஒப்படைத்து ஆக வேண்டும். பெருநாள் தொழுகைக்கு முன்னால், பெருநாள் அல்லாஹ் தக்பீர் கட்டுறாங்கன்னா அதுக்கு மேல என்ன செய்யணும்? ஒப்படைத்து விடுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீது கடமை. யாபகம் செஞ்சலாமா இன்ஷா அல்லாஹ்? நீங்க எதுக்கு செய்யறேன்னா நம்முடைய ரமலான்ல ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகளை சரி செஞ்சிருமா. அதே போல அதை செஞ்சா 3 விதமான நன்மை அல்லாஹ் தரான். அந்த 3 விதமான நன்மை என்ன? இப்போ இமாம் ஷாஃபி கிட்ட 2.400 கிராம், அதாவது 2.5 கிலோக்கு ஒரு 100 கிராம் கோதுமை அல்லது அரிசி கொடுக்கணும். ஆனா அவங்கள்ட்ட கேஷ் கிடையாது, அவங்கள்ட்ட அதோடைய கரையம் கொடுக்க கூடாது. கொடுத்தா கோதுமை கொடுக்கணும், இல்லைன்னா அரிசி கொடுக்கணும். யார்கிட்ட? இமாம் ஷாஃபி இமாம்கிட்ட. அவங்க கேஷ் கொடுக்க கூடாது. இது மார்க்கத்துக்கு சட்டம், சரிங்களா? ஆனா ஹனஃபியோட இமாம் இருக்கிற சட்டம் என்னன்னா, என்ன செய்ய மக்களுடைய வாய்ப்பு இருக்கும் பொழுது 1.633 கோதுமை கொடுத்துருங்க, இல்லை அவனுடைய கரையை கொடுத்துருங்க. இது ஒன்னாச்சு. இப்போ இந்த 3 விஷயங்கள் சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்க மூலியமாக 3 நல்ல காரியங்கள் நடக்கலாம். அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய ரமலானுடைய குறைகளை சரி செய்யலாம். நல்லா கவனிக்கிறோம். முதல் விஷயம், நம்முடைய பாவமான காரியங்கள், ரமலான் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தீங்குகள், சின்ன சின்ன தவறு செஞ்சிருமா இந்த சதக்கத்துல் ஃபித்ர் அது லேஸ் ஆக்கிருமா, முதல் விஷயம். ரெண்டாவது, சுக்கர் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதற்காக அமைஞ்சிருக்கோம். ஏன் அல்லாஹ் நன்றி செலுத்துவதற்கு அமையும்? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம என்ன செய்யறோம்? காலையில அதிகாலையில சாப்பிடுறோம், அடுத்து மகரிபுடைய நேரம் சாப்பிடுறோம். இதுக்கு இடையில அல்லாஹ் என்ன செய்யறான்? தாக்கத்தை கொடுத்திருக்கான், சக்தியை கொடுத்திருக்கான், வலிமையை கொடுத்திருக்கான், ஒரு கவலை இல்லாம என்ன செஞ்சிருக்கான்? அல்லாஹ் லேசாக்கி இருக்கான். உடல்ல ஆரோக்கியமா ரத்தம் பிளட் சர்க்குல் ஆகுது, உடல்ல ஆரோக்கியமான செய்து பசியின்மையாக எல்லாம் வச்சிருக்கான். அப்படி இருக்கும் பொழுது அப்படி படைத்த ரப்பு நமக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய ரப்புக்காக நம்ம என்ன செய்யறோம்? நன்றி செலுத்துகின்றோம். ஆரோக்கியமான உடம்புகளை கொடுத்திருக்கின்றான்,
வரக்கூடிய ரமலானை பெறுவதற்காக நம்ம என்ன செய்யணுமா? சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணுமா? இது இரண்டாவது கடமை. மூன்றாவதாக மிஸ்கின்கள், ஏழைகள், அவங்க என்ன செய்யணும்? பெருநாள் கொண்டாடணும். யாரும் பெருநாள் அன்னைக்கு கையை நிற்க கூடாது. எல்லாரும் என்ன செய்யணும்? நல்ல முறையில் பெருநாள் கொண்டாடுறதுக்காக இந்த 3 விஷயம் செஞ்சிருக்காங்க. சிறப்பு பொருந்திய சதக்கத்துல் ஃபித்ராக ஆக்கியிருக்கிறார்கள் கண்ணியமான பெருமக்களே. அப்புறம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நல்ல முறையில் என்ன செய்யணும்? உங்க குடும்பத்துக்கு எத்தனை எண்ணிக்கையோ பயணத்தில் இருந்தாலும் சரிதான், எங்க இருந்தாலும் சரிதான், என்ன செய்யணும்? நல்ல முறையில் கணக்கு செய்யணும். கொடுத்துடலாமா இன்ஷா அல்லாஹ்? பெருநாளுக்கு முன்னாடி கொடுத்துடலாமா இன்ஷா அல்லாஹ்? அதே போல புரோஜனமான மக்கள் கொடுங்க. சரிங்களா? சும்மா இந்த ரோட்ல போல மிஸ்கினுக்கு அப்படிலாம் கிடையாது. புரோஜனமா முதல்ல உறவுகளுக்கு கொடுங்க. உறவுகளை யார் சிரமமா இருக்கோ அவங்களுக்கு கொடுங்க. அடுத்து அண்டை வீட்டார் கொடுங்க. அதை தாண்டி வச்சுங்க யார்கிட்டயும் அவங்களுக்கு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? இந்த வருஷம் நல்ல பலன் வச்சுங்களா? நம்மளுடைய நோக்கெல்லாம் கபூல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஏதாவது குறைபாடு எல்லாம் செய்யணும். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு அதிகமாக நம்ம கேட்கணும். பாக்கியமா நிறைந்த நம்மளுடைய